பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். இந்த வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். இது நமக்கு நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆசீர்வாதம் வேணுங்க. ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த உலகத்தில் யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் நம்ம தேவனுக்காக நம்ம வாழவே முடியாது. கிறிஸ்தவர்களாய் வாழ்வது கூட இந்த பூமிக்கு மற்ற மக்களுக்கு ஒரு பாரமான ஒரு வேஸ்டான வாழ்க்கையாக இருக்கும். ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தேவன் சிலுவையில் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்கிறது, அவர் ஐஸ்வர்யமுள்ள கடவுள். அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் அவர் பூமியில் அவர் வந்தபொழுது நமக்காக அவர் தரித்திரராய் வந்தாராம். எதற்காக நீர் தரித்திரராய் வந்தீர் என்று கேட்டால், நாம் எல்லாரும் பூமியில் தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் அவருடைய ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்காக, தேவனுடைய ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்காக அவர் பூமியில் தரித்திரராய் வந்து சிலுவையில் தரித்திரத்தை அவர் சுமந்து தீர்த்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. திரும்ப ஒரு முறை படிங்க, இப்போ விளங்குதான் பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அவர் தரித்திரரே கிடையாது, அவர் பாவியே கிடையாது. ஆனால் நமது நிமித்தம் அவர் பாவம் ஆக்கப்பட்டார். அவர் தரித்திரரே கிடையாது, ஆனால் நமது நிமித்தம் அவர் பூமியிலே தரித்திரராய் பிறந்தார், தரித்திரராய் வாழ்ந்தார், தரித்திரராய் சிலுவையிலே மரித்தார். கல்வாரி சிலுவையிலே நம்முடைய தரித்திரத்தை சுமந்து தீர்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாரும் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை அடைந்து நாம் பூமியிலே ஆளுகை செய்ய வேண்டும். நல்லா வாழணும். அலையிலேயே சொல்லுங்கள் பார்ப்போம். வாழணும். பிச்சைக்காரங்க மாதிரி வாழக்கூடாது. நல்லா தேவனுடைய பிள்ளைகள் என்று பார்த்தாவே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று ராஜகுமாரர்கள். இஸ்ரவேலுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் எப்படி இருப்பாங்க? யோசேப்பு தன் சகோதரரை தேடி போகிறான். போகிற பக்கமெல்லாம் அப்படி விசாரிக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், அவர்கள் ராஜகுமாரர்களை போல இருப்பார்கள். அப்படியா? அவங்களா? தான் அவங்க இந்த வழியில் போய்ப்பார், இந்த வழியில் போய் அப்படி போனீங்கன்னா அந்த காட்டில் அவங்க இருப்பாங்க அப்படி சொல்லி அனுப்புகிறாங்க. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் ராஜகுமாரர்கள், ராஜகுமார்த்திகள். அல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், அப்படி தான் நம்ம கடவுள் வச்சிருக்கிறாரு. அழைப்பு அப்படித்தான். இடையில எப்படியோ இப்படி கிறிஸ்தவ உலகம் ஒரு பிச்சைக்கார உலகம் போல் மாறிடுச்சு. தரித்திரத்தை மேன்மை பாராட்டி, தரித்திரத்தை வேண்டி வருந்தி, தரித்திர வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து அப்படி கிறிஸ்தவ உலகம் போயிடுச்சு பாருங்கள். அது ரொம்ப எப்படி இந்த வசனமெல்லாம் இப்படி கண்ணுக்கு தெரியாமல் போச்சுன்னு தெரியல. அது சும்மா போகல, போதிக்கிறவர்களால் தான் அப்படி போச்சு. சரிங்க, இது ஒரு ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். இது நமக்கு பூமிக்குரிய ஐஸ்வர்யம் இல்லைன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. நீங்களாம் அப்படி கேட்டிருக்கிறீங்களா என்ன தெரியல. நாங்களாம் அப்படி நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறோம். அதனால் பூமியில் நீங்கள் எதையுமே விரும்பக்கூடாது, வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். சொல்லுங்கள் பார்ப்போம், வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு எங்களை சொல்ல வச்சு கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஆனால் இது பூமிக்குரிய ஐஸ்வர்யம்தான், இது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இல்லை. அல்லையிலேயே சொல்லுங்கள் பார்ப்போம். பூமியிலே நாம் ஐஸ்வர்யவான்களாக வாழ்வதற்கான சத்தியம்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, பொதுவாகவே இந்த தரித்திரம் நமக்குள்ளே பிரவேசிப்பதற்கு என்ன காரணம் என்றால், இயேசு கிறிஸ்துவை தரித்திரராக ஜனங்க பார்த்துட்டாங்க, பிரசங்கிகள் பார்த்துட்டாங்க. அவர் தரித்திரர், அவர் தரித்திரத்தை சுமந்தார், அவரே தரித்திரர், உனக்கு எதுக்கு ஆசீர்வாதம், உனக்கு எதுக்கு ஐஸ்வர்யம் அப்படி நமக்கு போதிச்சிட்டாங்க. அப்போ இயேசுவை அவர்கள் பார்த்த விதம், தரித்திர இயேசுவை பார்த்தார்கள். இயேசு எப்படி வந்தார்? நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற, நீ என்ன ஐஸ்வர்யம் அப்படி சொல்கிறதே தப்பு. பொருளாசி என்னும் வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்படலாகாது போட்டிருக்கா இல்லையா? இது பொருளாசி இல்லைங்க.
நான் தேவனுடைய பிள்ளைகள் என்ற சாயல் என்னில் வெளிப்படுவதற்கான வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமென். அப்போ கர்த்தர் இதுக்கெல்லாம் வெவ்வேறு பேரை வச்சு என்ன செய்யிட்டாங்க, தரித்திரன் இதுதான் கரெக்ட், இப்படி இருங்கண்ணே, ஏன் அது மாதிரியெல்லாம் மாறாதீங்க அப்படியே சொல்லி வச்சுட்டாங்க. அதனால் என்ன செய்யுது, மனசில் வந்து ஆழமாக தரித்திர எண்ணம் பதிஞ்சுக்கிச்சு. சில இதுக்குன்னே உறுதிமொழி எடுத்து வாழ்வாங்க. தரித்திரம்தான் வாழ்க்கை, இயேசு தரித்திராயிருந்தால் நானும் தரித்திரனாகத்தான் இருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வாழ்கிறவர்கள் இருக்கிறாங்க. தரித்திரமாய் வாழ்வது தேவனுடைய விருப்பம் என அவர்கள் நினைக்கிறாங்க. அதனால தான் அப்படி வாழ்கிறாங்க. சரிங்க. அப்போது 2 கொரிந்தியர் 9:8 படிங்க. 2 கொரிந்தியர் 9:8. இப்போ இதை படிங்க பார்ப்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். என்ன சொல்கிறாரு? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். 2வது, சகலவித நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். 3வது இங்கே சொல்கிறாரு, தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமாம், அங்கே 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறாரு, தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கிருபை என்ன தெரியுமா? ஐஸ்வர்யமான ஒரு கடவுள், கொஞ்சம் கூட குறைவை காணாத ஒரு மகா பெரிய நிறைவில் வாழ்ந்த ஒரு தேவகுமாரன், அவர் பூமியிலே வந்து மகா பெரிய தரித்திரத்தை பூமியில் சுமந்தார் என்று சொன்னால் தேவன் உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருக்கிற கிருபை என்று சொல்லுகிறது. அழிலே சொல்லுங்க பார்ப்போம். இது சாதாரணமானதல்ல, இது ஒரு மிகப்பெரிய கிருபை. இதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அடிமட்டத்தில் தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகல ஜனங்களும் தரித்திரத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். அதற்காக நான் தரித்திரத்தை சுமந்து தீர்த்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அழிலே சொல்லுங்க. சிலுவை வந்து பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. சிலுவை நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. சிலுவை நமக்கு தேவனுடைய நீதியை நமக்கு தருகிறது. சிலுவை நமக்கு பரிபூர்ண அபாண்டன்ட் லைஃப், பரிபூர்ணமான ஜீவனை தருகிறது என்று அதெல்லாம் நம்ம படிப்படியாக பார்த்தோம். இன்றைக்கி சிலுவை வந்து நமக்கு தரித்திரத்தை முற்றிலுமாய் வலித்து நம்மை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு ஐஸ்வர்யமான ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே முதலாவது பிறப்பித்து அந்த எண்ணத்தின் வழியாக நம்முடைய வாழ்வை வளமாக்குகிறது. இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்க வேண்டும், கேட்கணும். முதல்ல நீங்கள் கேட்க வேண்டும். இதெல்லாம் சுவிசேஷம், இதுதான் நற்செய்தி. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் இருக்குதுங்களா, அது ஆள் எப்பொழுதும் ஆல் டைம் சம்பூர்ணமுடையவளாக இருக்க, அது எல்லாம் ஆள் தான். அப்போ சகலவித நற்கிரியைகளிலும் அதில் ஒரு ஆள் இருக்குது. பெருகுவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். இதுலேயும் கூட 5 முறை ஆள் வருவதை பார்க்கிறோம். ஒரு வார்த்தை அதிகமாய் ஒரு இடத்துல வருதுனாவே அங்கே என்ன இருக்குது, மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு பல முறை ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லையிலே சொல்லுங்கள். அதை அவ்வளோ அப்புறமா விட்டுட்டு போக முடியாது. அது நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்பதற்கு சமானம். அன்பான தேவ பிள்ளைகளே, சரிங்க. அப்போது பழைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய முடியாது, இந்த மாதிரி வசனங்கள் போதிச்சா அவங்க கேட்க முடியாது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பழைய செய்தியில் ஆழமாய் போனவங்க என்ன செய்வாங்க, இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முகசுளிப்பு வரும். அப்படியே நெளிச்சுக்கிட்டு கேட்க முடியாமல் கேட்பாங்க. பரவாயில்ல, கேட்க முடியாமல் இருந்தாலும் கூட ஒரு முறையாவது நீங்கள் கேட்டுட்டு கூட நீங்கள் விட்டுருங்க. இஷ்டம் இருந்தால் எடுத்துக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். சரிங்களா? கொஞ்சம் பேர் பழையவரும் இருக்கிறீங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். சிலர் டிவியில் அதிகமாக செய்தி கேட்டு பழக்கப்பட்டவங்க இருப்பீங்க. அங்கெல்லாம் இது மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஆமாம், ஆனால் நான் சொல்கிறதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டு ஒரு முறை கூட கேட்டு மனசில் வச்சுக்கோங்க. விருப்பம் இருந்தால் நீங்கள் விசுவாசிங்க, இல்லைன்னா அப்படியே போகட்டும், தரித்திர வாழ்க்கை தொடரட்டும். நல்ல கிறிஸ்தவரை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அவங்க வந்து ஒன்றுமில்லாமல் இருப்பதை விரும்புவாங்க. ஒன்றுமில்லாது இருப்பதில் அவர்கள் மேன்மை பாராட்டுவாங்க. 2 வஸ்திரத்துக்கு மேலே வேண்டாங்க,
அதுவும் காடா துணி, காட்டனு, மல்லு துணி, அதில் தான் வந்து ஒரு ஃபுல் கை மாதிரி ஜிப்பா வேட்டி, சேலை, ஜாக்கெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி தைச்சி போட்டுக்கிட்டு, ஆமாம், தங்களை சிம்பிளாக தரையில் தான் படுத்துக்குவாங்க. ஏழ்மையான வீடு அதை விரும்புவாங்க. பேங்க்கில் பணம் சேமிப்பு இல்லைன்னு பெருமையாக சொல்லிக்குவாங்க. நாங்கள்லாம் நல்ல சாப்பாடு ருசியாக சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க உறுதியாக இருப்பாங்க. ஏசி ரூமெல்லாம் நாங்கள் போனதே இல்லை, போக மாட்டோம்னு சொல்லுவாங்க. நகைக்கடை, நல்ல 5 ஸ்டார், ஒரு சாதாரண நல்ல ஹோட்டல் அப்படின்னா கூட போக மாட்டோம். நாங்களாம் ரொம்ப சிம்பிளாக வாழ்வோம். இது கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஐயோ, எவ்வளோ அற்புதமான அர்ப்பணிப்பு, எவ்வளோ அற்புதமான ஒரு டெடிகேஷன் லைஃப் இது. நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி ஒருத்தரை சந்தித்தேன். காலையில் செருப்பே போட மாட்டார். ஆச்சரியமாக பார்த்தேன். அதை விட பெருசாக சொன்னார், சோப்பு போட்டே குளிச்சது இல்லைன்னாரு. வாழ்நாள் முழுவதும் இப்படி தான் இருப்பீங்களா? ஆமாம். அப்படி 2 ஜிப்பா வேஸ்டிக்கு மேலே கிடையாது அவருக்கு. ரப்பர் செருப்பு போட்டவரை பார்த்துருக்குறேன். இவர் செருப்பே போட மாட்டேங்கிறார். அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பேன் நான். என்னடா அது, ஏன் இப்படி? அது கிறிஸ்துவுக்கு பிடிக்கும். இதுதான் தேவனுடைய ஊழியம். அதெல்லாம் டெடிகேட்டடாக அர்ப்பணம். அதெல்லாம் தயவுசெய்து அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வந்துடுங்க அப்படிம்பாங்க. ஆச்சரியமாக பார்த்துட்டு வெளியே வந்திருக்கிறேன். சிலது பிடிச்சிக்குது. அப்படியே இந்துக்கள் இருக்காங்கள்ல, துறவரம் பூண்டாங்கன்னா அவங்கள ரொம்ப மதிப்பாங்க, சாமி அப்படிம்பாங்க. அது மாதிரி கிறிஸ்தவத்துலேயும் எல்லாவற்றையும் இழந்தவர்கள் பெரிய சாமியாக இருக்கிறாங்க. ஆனால் அது அப்படியே உறுதியாகவே அதற்காக அர்ப்பணித்து விட்ட, தரித்திர வாழ்க்கைக்கென்று அர்ப்பணித்து விட்டவர்கள். ஒன்றும் செய்ய முடியாது. நாம் அவங்களெல்லாம் பார்த்து நம்ம இம்ப்ரெஷன் ஆகக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறேன். பிரசங்கம் முடியும் போது ஓரளவுக்கு நீங்கள் புரியுவீங்கன்னு நினைக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு நாயை வந்து ஒரு வீட்டில் கட்டி வச்சு, ஒரு 10 அடி கயிற்றில் கட்டி வச்சு ஒரு வீட்டில் வளர்த்துறாங்க. பல வருஷமாக அப்படியே வளருது. அந்த நாயை அவுத்து விட்டால் கூட என்ன செய்யுது? அப்படி 10 அடி போது திரும்ப 10 அடி ஒடியாது, 10 அடி போது 10 அடி ஒடியாது. அந்த நாய்க்கு வந்து கயிறே இல்லை. ஆனாலும் என்ன செய்யுதுன்னா, அந்த 10 அடிக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க மாட்டேங்குது, திருப்பி ஒடியாந்துருது, மறுபடியும் அப்படி ஓடுது. ஏன்னு கேட்டால், அதுக்கு இப்போ கழுத்தில் கயிறு வரல. கழுத்தில் போட்டு போட்டு கயிறு இப்போ எங்கே வந்துருச்சு? மூளையில் கட்டு வந்துருச்சு, மைண்டில் கட்டு, சிந்தையிலேயே கட்டு. இதுக்கு மேலே நாங்கள் வாழ மாட்டோம், இதுக்கு மேலே போக மாட்டோம் என்று தங்களுக்குள்ளே ஒரு எல்லையை நிர்ணயித்து கொண்டால், அந்த எல்லைக்கு மேலே அவங்களால வாழ முடியாது. எந்த போதனை ஒன்றுனாலும் உள்ளே போகாது, அவங்கள மாற்ற முடியாது. அதுதான் போதனை ரொம்ப அவசியம். நீங்கள் கற்றுக்கொண்டதில் நிச்சயமாய் நிலைத்திருங்கள். நீங்கள் இன்னார் இடத்துல கற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் அறிந்து நிச்சயித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கற்றுக்கொள்ளுது எங்கே உட்கார்ந்துருக்குறோம், எங்கே கற்றுக்கிறோம்? நான் கற்றுக்கொள்கிற விஷயம் நல்ல விஷயமா? நல்ல விஷயத்தில் வைராக்கியமாக இருங்கள், அது உங்களுக்கு நல்லது என்று சொல்கிறார். நல்லது அல்லாத விஷயங்கள் நிறையா இருக்குது, அதில் வைராக்கியம் பாராட்டாதீங்க. அதில் வசனத்தின் மூலம் உங்களுக்கு அது வந்துச்சுன்னா நீங்கள் விட்டு கொடுத்து, வசனம் உங்களை உடைத்தால் நீங்கள் விட்டு கொடுங்க. வசனம் உங்களை அந்த சங்கிலிகளை முறிக்கட்டும். வசனம் தான் என்ன செய்ய முடியும்? உங்களுடைய மனச்சங்கிலியை உடைக்கும். இது எங்காவது வெளியில் இருந்தால் உடைச்சி விட்றலாம், இது வந்து மனசில் வந்துருச்சே. மனச்சங்கிலியை உடைப்பது எதுன்னா, எந்த வார்த்தை மனச்சங்கிலியை போட்டதோ அதே சங்கிலியை உடைக்கிறதுக்கு மறு வார்த்தை இருக்கிறது, அதை எடுத்து போட்டு உடைச்சாதான் அந்த சங்கிலி உடையும். அதனால தான் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நம்மளை விடுதலையாக்குறது எதுங்க? சத்தியம். சத்தியம்தான் விடுதலையாக்கும். அப்போ சத்தியம் வந்துருச்சுன்னா அது உனக்கு டனார்னு அந்த சங்கிலியில் உடைச்சி, உங்கள் மனச்சங்கிலிகளை உடைச்சி என்ன செஞ்சிடும்? அடிமைத்தன கட்டை உடைச்சி விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்துடும். அப்பொழுது நீங்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள். உலகத்தில் என்ன அவசியமாக இருக்குது என்றால், கர்த்தருடைய போதனை அவசியமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல கிறிஸ்தவர்களை பார்க்க வேண்டாம், பைபிள் சொல்கிற நல்ல கிறிஸ்தவர்களை பாருங்கள். அழியிலே சொல்லுங்கள். ஆமாம், இப்போ பைபிளில் காட்டுறேன் சில விஷயங்களை, அதில் நீங்கள் பாருங்கள்.
அதான் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் சொன்னார், ஒன்றுமே இல்லை ஒன்றுமே வேண்டான்னு வாழ்கிற ஒரு வெறுமையான ஒரு மனுஷன், அவன் கையும் வெறுங்கை, அந்த வெறுங்கையும் மண்டையிலையும் வெறுமை. அவன் போய் ஒருத்த மேலே தலைகளை கை வச்சு வச்சு ஜபிச்சுட்டு இருந்தான்னா அந்த ஜபம் பண்ணுற அந்த தலையும் என்ன செஞ்சிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதனால் சீக்கிரமாக ஒருவனும் உங்கள் மேலே கை வைக்க விடாதீங்க. நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கை வைக்கணும், ஆசீர்வாதமான போதனைகளை பெற்றவர்கள் கை வைக்கணும், வெளிப்பாடு பெற்றவர்கள் கை வைக்கணும். உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசும் இல்லைங்களா? உள்ளம் நிறைஞ்சிருந்ததுன்னா ஆசீர்வாதங்கள் பொங்கி வரும். அது என்ன செய்யும், அந்த குட் வைப்ரேஷன் அது என்ன செய்யும், மக்களை போய் சேரும். அது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை இடித்து தள்ளிக்கிட்டு, வெறுமையை இடித்து தள்ளிக்கிட்டு வாழ்க்கையை செழிப்பாக்கி விடும். அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், அதனால் அதை சோத்திரம். எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நல்ல ஐயா நான் எவ்வளோ காணிக்கை கொடுக்குறேன் ஆனாலும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அவர் என்கிட்ட சொன்ன விஷயம், ஐயா வசனத்தில் கொடுப்பதினால் தேவனுடைய பெருக்கம் எப்படிப்பட்டது என்று உடைக்கப்பட்ட மனதில் உடைக்கப்பட்டு விசாலமாக இருப்பாங்கள்ல, அந்த தேவ ஊழியக்காரரிடத்தில் காணிக்க கொடுங்க, அப்பொழுது உங்கள் ஆசீர்வாதங்கள் பெருகும் அப்படி சொல்லுவார். அதை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் நான் இப்படி சொல்கிறதை கேட்டால் நீங்கள் ஓட வேண்டாம், உங்களை தேடி பணம் வரும். அல்லையிலே சொல்லுங்கள், நீங்கள் போக வேண்டாம், பணம் உங்களை தேடி வரும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீ உனக்காக விதை, உனக்காக நீ கொடு. நீ போய் அநேகர் இடத்துல உன் கஷ்டத்தை சொல்லி வாங்குற, கஷ்டத்தை சொன்னாவே காசு கொடுக்கக்கூடாது. கஷ்டத்தை கொடுக்குறது பிச்சை போடுறது. ஆண்டவர் கொடுக்கறது என்னது, அவர் ராஜாவாய் பார்த்து ஐஸ்வர்யவானாய் பார்த்து செல்வம் அவர் ஐஸ்வர்யவானாய் பார்த்து அவருக்கு கொடுப்பது. ராஜாவுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பீங்க, அப்படி கொடுக்கணும். அதை காணிக்க அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரரை பார்க்கணும். ஆபிரகாம் ஐஸ்வர்யமாய சீமானாய் இருந்தான். அல்லையிலே சொல்லுங்கள் ஆமென். அப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட மனம் உள்ளவர்களை நாம் கண்டுபிடிக்கணும். அவங்க கையில் போய் ஒரு ஜெபம் பண்ணி பாருங்கள். அவங்க உங்கள் தலைமையில் ஒரு கை வச்சு ஜெபிக்கட்டும். அவங்க கையில் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு வாங்க, அது உங்களுக்கு பெருகித்தான் தீரும். ஏன்னா பெருக்கம் அபிஷேகம் அவங்க மேலே இருக்குது. பெருக்கம்ங்கிற அலைகளால் அவங்க நிரம்பப்பட்டிருக்கிறாங்க. இதான் இந்த தரித்திர கட்டு, இந்த நாயை கட்டி வச்ச மாதிரி இந்த கட்டெல்லாம் அவங்க கிட்ட இல்லை, அதெல்லாம் உடஞ்சிருச்சு. அலையில சொல்லுவோமா? ஆமாம், அதெல்லாம் எல்லை மீறி ஆசீர்வாதத்திற்காக, அபேண்டனான ஆசீர்வாதத்திற்காக, அபரிமித ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் கடந்து போய் விட்டவர்கள். அதனால் நல்ல உபதேசம்தான் மாற்றும். கிறிஸ்தவர்களுக்கு தடை என்ன தெரியுமா? அவங்க ஏற்கனவே பழகி வச்சிருக்கிற பழக்க வழக்கங்கள் தான் அவங்க அந்த பழக்கத்தை விட்டு வெளியே வர தடையாக இருக்குது. அவங்களும் ஆமைன்னு சொல்லி மற்றவங்களையும் அதே மாதிரி போதிச்சு வளர்த்துட்டாங்க. அவங்களோட சொசைட்டியிலேருந்து அவங்களால வெளியில் வர முடியாது. அதுதான் அவங்களுக்கு தடை. ஆனால் நான் உங்களுக்கு அந்த மாதிரி தடையிலிருந்து நான் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை வழிநடத்த விரும்புகிறேன். ஒரு கம்மல், ஒரு செயின் போட்டுக்கோ. வெறுமை, ஒழுங்கின்மை, இருள் ஓடி போக வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கல்வாரி மலையை கவனிங்க. அதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை பாருங்கள். அவர் சிந்தின ரத்தம், அவருடைய உயிர்த்தெழுதல், அதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதனால தான் பவுல் சொன்னார் கலாத்தியர் 6:14, சிலுவையை பற்றி அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். கொரிந்தியரில் 15 சொன்னார் 1ஆம் வசனத்திலிருந்து, சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒன்றையும் நான் உங்களுக்கு அறிவிக்க மாட்டேன். எல்லா சுவிசேஷமும் எங்கேருந்தா வருது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அங்கேருந்து தான் வருது. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, என்னன்னு. நான் இப்போ கொஞ்சம் ஏசுனார் இருக்கிறார் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இப்போல்லாம் நான் கும்பிட்றதில்லை, அப்படியே எனக்கு ஒரு வெறுப்பு தட்டிருச்சு ஐயா அப்படின்னு சொல்லிட்டார். ஐயோ நல்ல விசுவாசம் உள்ள பிள்ளை இப்படி ஆயிட்டானே அப்படின்னு என்ன ஏது சொல்லுன்னு நான் கேட்டேன். உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா ஐஸ்வர்யவானாக இருக்கிறாங்க, ஏன் கிறிஸ்தவர்கள் மட்டும் தரித்திரத்துலேயும் மகா தரித்திரமாக இருக்கிறாங்க? அவங்க ஏழ்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அபிஷேகம், ஆசீர்வாதம், அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம்னு என்னென்னமோ வருது ஐயா. சத்தமும் கூக்குரலும் கூச்சலும் இருக்குது. ஆனால்
அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டம், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, குடும்பங்கள் நல்லா இல்லை, குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் பெருகிக்கிட்டே இருக்குது. பொருளாதாரம் இருந்தால் தானே பிரச்சனை தீரும். எல்லாத்துக்கும் பேசிக் கடைசியில் எங்கே தான் வருது? பொருளாதாரம் தான், காசு தான். காசு இல்லைங்கும் போது என்ன செய்யுது? பெத்த புள்ள கூட மதிக்க மாட்டேங்குது, கட்டின பொண்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறா. என்ன செய்கிறது? நான் சிலுவை பற்றி பேசி வரலான்னு சிலுவையை தொட்டால் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஐயா இதை விடுங்க ஐயா, இந்த சிலுவை, இந்த கல்வாரி, ரத்தம், இதெல்லாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் எனக்கு கோடி முறை கேட்டிருக்கிறேன் ஐயா, தயவுசெய்து வேறங்கிறான். அப்பா இதுதான்டா பேசிக்கின்னா பிடிக்கவே இல்லை, பயங்கர கோபம் பண்ணுறான், டென்ஷன் ஆகிறான். என் பொண்ணு பக்கத்தில் பார்த்துட்டே இருந்தா, டாடி ரொம்ப எரிச்சலாக இருக்குது டாடி, அவர் பேசுகிறது நீங்கள் பேசுகிறது முடியல டாடி அப்படின்னா. ஆமாம் எனக்கும் கஷ்டமாக இருக்குது, அந்த பிரதருக்கு நான் சிலுவை பற்றி சொல்வது பிடிக்கல, ஆனால் அங்கேருந்து தான் ஆசீர்வாதம் தொடங்குது. அல்லையிலே சொல்லுங்க. ஆனால் அது இப்போதைக்கு கேட்கக்கூட அவங்களுக்கு என்ன கிடையாது. ஆமாம் என்னன்னா அவங்க சிலுவை தெரியும் எங்களுக்கு, ஆனால் சிலுவை தான் எல்லா ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று. அங்கே தான் ஊற்றி பெருக்க எடுத்து வருகிறது. எல்லா நன்மைகளுக்கும் அங்கே தான். பாவ மன்னிப்பு ஒன்று தான், அது போதையா அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் கிடைக்கும். மீதியெல்லாம் பரலோகம், செத்தா பரலோகத்தில் போய் தான் நமக்கு எல்லாமே. அதனால் பூமியில் எதையும் ஆசைப்படாதீங்கன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. பாவ மன்னிப்பு என்பது என்னென்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு உள்ளே நுழைகிற ஒரு நுழைவு சீட்டு. ஒரு டிக்கெட் வாங்காமல் பஸ்ஸில் ஏற்றுவாங்களா? பஸ்ஸில் டிக்கெட்டு இல்லைன்னா இறக்கி விட்ருவாங்கல்ல. ஒரு சினிமா கொட்டாய்க்கு போனால் கூட டிக்கெட் இல்லைன்னா வெளியில் போன்றுவான், படம் பார்க்க முடியாது. அப்போ தேவ ராஜ்யத்திற்குள்ளே என்ட்ராகிறதுக்கு என்ன வேணும்? நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் வேணும். அதற்காக நம்ம அதை போதிக்கிறோம். ஆனால் உள்ளே வந்துட்டால் என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு, பாவம் எவ்வளவு கேடுகளை கொடுத்து உன்னை அழித்து நிர்மூலம் பண்ணி வச்சதில் வெளியில், இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டு உள்ளே வந்துட்டீங்கன்னா உன்னை எல்லாவித ஆசீர்வாதத்திலும் உன்னை நிரப்பி உன்னை பார்ப்பது தான் தேவராஜ்யத்தின் ஆசை, விருப்பம், சித்தம். இங்கே பாவ மன்னிப்போடு போதும் ஐயா, இதுக்கப்புறம் வேண்டாம். இவர்கள் உலகத்தில் என்ன செய்ய முடியல? கர்த்தருடைய சத்தியத்தில் கேட்டு நிறையப்பட்டு இந்த உலகத்தை எதிர்த்து போராட வலு சேர்க்க முடியாத பிள்ளைகள். ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ணால் தானே ஜிம் பாடி மாதிரி வரும். ஒரு 500 கிலோ, ஒருத்தன் 250 கிலோ வெயிட்டை சாதாரணமாக தூக்குறான், ரொம்ப கஷ்டம். அது ஒரு சின்ன பையனாட்டு இருக்கிறான், அவன் வந்து தூக்குறான், பார்த்துட்டே இருந்தேன் நான். அப்போது ஒரு சாதாரணமாக ஒரு இன்றைக்கி ஒரு நோஞ்சாம் பையனாட்டை வாழ்கிறது தான் கிறிஸ்தவன் ஆசைப்படுறான். பலமுள்ள ஆகாரத்தை சாப்பிட்டு தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? பலமுள்ளவர்களாய் மாறி உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அல்லையிலே சொல்லுங்கள். அதற்கு தேவனுடைய சத்திய வசனத்தில் இருக்குது பலன். அதை நம்ம பெறணும். சில முடிச்சுகளெல்லாம் அவிழ்க்கப்படணும், அதை நாம் பார்க்கலாம். அப்போ இந்த செழிப்பு வர்றதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உன்னை விடுதலையாக்கி செழிப்பை தரும். அவ்வளோதான் விஷயம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14 16 வரையிலும் மனிதன் பாவம் செய்த பிறகு அவன் நிமித்தம் இந்த பூமியில் வந்த சில சாப காரியங்களை கர்த்தர் அங்கே சொல்கிறார். பாவத்தின் விளைவுகள் எப்படி இருக்க போகுது. ஆதி 3ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும் தான் இந்த பொருளாதார சாபம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே உன் பலனை புசிப்பாய். 3வது, பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை நீ புசிப்பாய், நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். வேலை நல்லதுங்க. ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு என்ன செய்தார்? அழகான தோட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். எங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8 நீங்கள் அங்கே பார்க்கும்போது, தேவனாய் கர்த்தர் கிழக்கிலே ஏதேனை உண்டாக்கி தாம் உண்டாக்கின அந்த ஏதேன் தோட்டத்திலே மனுஷனை கொண்டு வந்து அங்கே வைத்தார். அங்கே பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்கள் அந்த தோட்டத்திலே வைத்தார்.
அப்புறம் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அது அங்கு பிரிந்து 4 பெரிய ஆறுகளாக ஓடிற்று. அப்போது அந்த ஆற்றில் அந்த கரையிலெல்லாம் பொன் விளையுது, அந்த பொன் நல்லது, பிதலோகும் கோமேத கற்களும் அங்கே விளையுது. விலை மதிக்க முடியாத முத்துக்கள், வைரங்கள், ரத்தினங்கள் அங்கே கிடக்குது. இதெல்லாமே ஆதாமுக்காக தேவன் படைச்சு கொடுத்தார். அதில் சொல்கிறாரு, இதெல்லாம் கொடுத்துட்டு சொல்கிறாரு, ஆதாமே இந்த தோட்டத்தை நீ வச்சு பண்படுத்தவும் காக்கவும் உன்னை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பண்படுத்து காத்துக்கோ, அதுதான் வேலை. அப்போ இவன் இங்கே செய்கிற வேலையில் இவனுக்கு என்ன கிடையாதுங்க, நஷ்டமே கிடையாது. இவன் செய்யாமல் இருந்தாலும் அங்கே ஆசீர்வாதம் தான் இருக்குது, செஞ்சாலும் அவனுக்கு என்ன இருக்குது, இன்னும் பெருக்கம்தான் கிடைக்கிது. ஏனென்றால் அந்த நிலம் எதை போட்டாலும் அது பெருக்கி கொடுக்குற நிலம், பெருக்கி கொடுக்குற. அங்கே தீமையே விளையிறதில்ல, நன்மை விளைஞ்சிக்கிட்டு கிடக்குது. ஆனால் இந்த பாவம் செஞ்ச பிறகு பாருங்கள், இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்க விட்டு போயிடுச்சு. இங்கே முள்ளும் குறுக்கும் விளைகிறது. முள்ளும் குறுக்கும் யார் விதைச்சா? அது யாருமே விதைக்க வேண்டியதில்லை, தானாகவே விளையுது. நீ நல்லது விதைச்சா நல்லது பக்கத்துலேயே என்ன செய்யுது, களை கூடவே முளைக்குது, முள் முளைக்குது, குறுக்கு முளைக்குது. நீ ஒரு 4 அடி வச்சிங்கனாக்க அங்கே முள் இருக்குது. இதெல்லாம் யார் விளைச்சதுன்னு சொன்னால், இந்த பாவத்தினுடைய விளைவு என்ன செஞ்சிருச்சு, தானாகவே நீ கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடி மாதிரி இந்த முள்ளும் குறுக்கும் உனக்கு தடையாக இருக்குது. இதுதான் இந்த உலகம். நீ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, நீ நிறைய விதைக்கிற, ஆனால் கொஞ்சமாக அறுத்துட்டு வர்ற, கடினமாக உழைக்கிற, ஆனால் கொஞ்சம் தான் காசு கிடைக்குது. ஆனால் உன்னை வச்சு உழைப்பு வச்சு இன்னொருத்தர் நிறையா என்ன செய்கிறான், உன் கண்ணெதிரையே சம்பாரித்து நிறையா எடுத்துகிட்டு போகிறான். நீ கொஞ்சமாக ஜோப்பில் போட்டுட்டு வர, பத்த மாட்டேங்குது. இதுதான் கடின உழைப்பாக இருக்குது. வேர்வை சிந்தி கஷ்டமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறாய். இதே உபாகமம் 28 1 14 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சொல்லின்படி கீழ்ப்படிந்து நடந்தாயானால் இப்பொழுது சொல்லப்படும் எல்லா ஆசீர்வாதங்களும் உண்மையில் உனக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. உன் கற்பத்தின் கனி, ஆடுகளின் பெருக்கம், மாடுகளின் பெருக்கம், உன் மாவு பானை, உன் எண்ணெய் தொட்டி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். உன் களஞ்சியம், பேங்க்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய பொக்கிஷ சாலை நிரம்பி வழியும். நீ குடியிருக்கும் தேசம் உனக்கு சொந்தமாகும். இன்னும் அநேக பட்டணங்கள் கட்டி எழுப்புவ. நீ கர்த்தருக்கென்று பரிசுத்தனாக நிலைநிறுத்தப்படுவ. உனக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே நல்ல மழை பெய்யும். நீ நல்லா இருப்பேங்கிறார். அங்கே நீ கீழாகவே மாட்ட, நீ மேலாகவே, நீ வாளாக மாட்ட, நீ தலையாகுவ அப்படின்னு அவங்க ஆசீர்வதிக்கிறார். 14 வசனம் தான், 14 வசனம் தான். அதுக்கப்புறம் 15 68 வசனம் இருக்குது. சாபம். பூமியில் கர்த்தர், தேவனாகிய கர்த்தரை விட்டு, அவருடைய சொல்லை விட்டு கேளாமல் மற்ற எல்லாம் கேட்பாங்க. தேவனாகிய கர்த்தர் சொல்ல மட்டும் கேட்க மாட்டாங்க. கேளாமல் போனபடியினால் இப்பொழுது சொல்லப்படும் எல்லா சகல சாபங்களும் உண்மையில் உனக்கு பலிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எப்பப்பா! ஆனால் கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் படித்து தெரியணும். படிக்காமையெல்லாம் இருந்துடாதீங்க. நான் சொல்கிறதில்ல, ஏனென்றால் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை போதிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் சாபத்தை எல்லாம் கேட்டிங்கன்னா பயந்து நடுங்கிடுவீங்க. ஆனால் பயந்து நடுங்கிற அளவுக்கு தான் இருக்குது அங்கே. ஆனால் எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்குது. அப்படி தேவனுடைய சொல்லை கேளாமல் போனபடியினால் அவர்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்று சாட்சிகளும் எங்கே இருக்குது? இதே பைபிளில் தான் இருக்குது. உண்மைகள் எல்லாமே உண்மை. சரி, இப்போ நாம் பார்க்குறது பொருளாதாரம் இல்லையா? அதனால் அதில் 45 வசனத்தை மட்டும் படிங்க. தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவிகொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும்
உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். வெறும் 11 நாள் தானுங்க எகிப்திலிருந்து வெளியில் வந்தாங்கல்ல. இந்த காதேஸ் வனாந்தரத்திலிருந்து அவர்கள் கானான் போய் சேருவதற்கு ஒரே ஒரு 11 நாள் நடந்தால் உள்ளே போயிடலாம். ஆனால் அவங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த வனாந்தரத்தில் அவங்களுக்கு தேவனாகிய கர்த்தரை நம்பி வாழ்வது எப்படி என்று அவர் சொல்லி கொடுக்குறார். அந்த அடிமைத்தன நுகம் சொன்னல, அந்த மைண்டு கட்டு, அந்த தரித்திர கட்டில் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. அந்த கட்டுகளையெல்லாம் உடைச்சி அங்கே கொண்டு போகணும். இல்லைன்னா அவ்வளவு பெரிய செல்வமான ஆசீர்வாதமான தேசத்தை அவர்கள் அனுபவிக்க முடியாது, அவங்க இழந்துருவாங்க அதையே. அதனால் அவங்களுக்கு தகுதிப்படுத்துகிறார். எப்படி ராஜகுமாரன் பிறந்துட்டான்னா அந்த ராஜகுமாரனுக்கு ஏற்ற சகல வில்வித்தை வாழ்வித்தை தந்திரங்கள் விவேகங்கள் எல்லாம் சொல்லித்தராங்கல்ல, ஞானமெல்லாம். அப்புறம் தானே அவன் அந்த தேறினவனான பிறகு தான் அந்த ராஜா சிங்காசனத்தில் உட்கார முடியும். அது மாதிரி தான் ராஜகுமாரர்களாகிய நம்மை ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளே வழி நடத்தும் போது தேவன் நம்மை மனப்பக்குவப்படுத்துகிறார். 11 நாளில் கொண்டு போகிறத அவங்களுக்கு ட்ரெயின் அப் கொடுக்குறாரு. அவங்களால ஆண்டவரோட ஈடு கொடுத்து பயணம் செய்ய முடியல. அதனால் என்ன செய்யுது, 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் சுற்றி திரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாய் வளரலாம். உபாகமம் 28:48 சொல்லுது, என்ன ஆயிடுவான்? முதல்ல சொல்லுங்கள், சகலமும் குறைவுபட்டு, 2வது பட்டினியோடும், 3வது தாகத்தோடும், 4வது நிர்வாணத்தோடும், 5வது சத்துருக்களோடு சேவிப்பேன். அடிமைத்தன வாழ்க்கை. அது எது வரைக்கும்? அழித்து தீரும் வரைக்கும் உன்னை அடிமைத்தனம் வச்சுக்குவான். அங்கேருந்து தானே வெளியே வந்த, உன்னை அழித்து தீரும் வரைக்கும் நீ அடிமையாக இருக்கணும்னு தானே பார்வோன் உன்னை அங்கே வச்சுருந்தான். இப்போ அங்கேருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நீ தேவனாய் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் நீ தவறி போய்விடுவாயானால் மீண்டும் என்ன செய்வ? சத்துருக்கள் உன்னை அழித்து தீரும்படியான அழிவுக்குள் ஒப்பு கொடுக்கப்பட்டுருவ. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இதெல்லாம் பார்த்தார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனமாகிய நீ எகிப்து தேசத்தில் நீ கூப்பிட்டான், கூக்குரலின் சத்தம் என் செவிகளில் எட்டிற்று. அதனால தான் நான் உன்னை ரட்சிப்பதற்காக நான் என்ன செய்திருக்கிறேன், இறங்கி வந்திருக்கிறேன். யாத்திராகம் 3:8 எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறேன்? பாலும் தேனும் ஓடும் கானானிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே நான் இறங்கி வந்தேன். சும்மா வனாந்தரத்தில் வறுத்தெடுத்துட்டு போகிறதில்ல. எப்போ பார்த்தாலும் அங்கேயே பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த ஜனங்க திரும்ப அவங்க என்ன செய்தாங்க, தங்கள் மூளையில் கயிறு. அதனால தான் என்ன செஞ்சாங்க, பேசாமல் எகிப்திலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு அடிக்கடி என்ன செய்கிறாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு எகிப்துக்கு போகிறதுக்கு என்ன செய்கிறாங்க, தலைவர்களை ரெடி பண்ணுறாங்க. அவர்கள் தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு போனார்கள் என்று எழுதியிருக்குது. அப்படி தான் போகிறாங்க. விசுவாசிகளும் இன்றைக்கி நல்ல ஆசீர்வாதத்தை போதிக்கிறாங்க. விசுவாசிகள் திரும்ப அவர்கள் கஷ்டத்துக்குள்ளே தள்ளப்படும் போது பாருங்கள், எந்த அளவுக்கு பிளஸ்ஸிங்கை பற்றி பேசுகிறோமோ அந்த அளவுக்கு பார்வோன் என்ன செஞ்சான், உங்கள் விடுதலை பற்றி பேசும்போது அங்கே பார்வோன் என்ன செய்தான், போவியா நீ அப்படின்னு அதிகமான பார சுமைகளை அவன் மேலே வச்சான். இந்த ஜனத்துக்கு கொழுப்புடா, இது சும்மா ஓட்டுருக்குறான். அதனால தான் இது இன்னும் வெயிட்டான வேலை கொடுங்கடா, சோறு போடாதீங்க, கஷ்டப்படுத்துங்க. அவங்களே வைக்கோல் புல்லெல்லாம் சேர்த்துது தயார் பண்ணி என்ன செய்யட்டும், செங்கல் சுடட்டும், கஷ்டப்படுத்துகிறான். அது மாதிரி கஷ்டத்தை எல்லாம் எதிர்த்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தில், தேவனுடைய சாட்சியின் வசனத்தில், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் பிசாசை ஜெயிக்க சக்தியை ஊட்டி வளர்க்க தெரியாத ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பிசாசனுடைய அடிமைத்தனத்தில் காம்ப்ரமைஸ் ஆகி, மக்களே கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுதான், கஷ்டம்தான், அனுபவிங்க, அப்படியே போயிடுறாங்க. ஆனால் வெற்றி வாழ்க்கை இருக்கிறது. இதைத்தான் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அனுபவித்தார். 2 கொரிந்தியர் 8:9 வாஸ்தவமில்ல, அவர் தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்து
இருந்தவர் தான் அவர். ஒரு குறைவையும் காணாதவர், வானத்தையும் பூமியும் உடையவர். வானத்துக்கும் பூமிக்கும் அவர்தான் சொந்தக்காரர். வானமும் பூமியும் நிறைவும் அது நிறைவும் யாருடையதுங்க? கர்த்தருடையது. அந்த கர்த்தர் பூமியில் இறங்கி வந்தபோது அவர் என்ன செய்தாராம்? சகலமும் குறைவுபட்டார். ஏங்க, உனக்காக எனக்காக இயேசு என்ன செஞ்சாருன்னு கேட்குறேன். இப்போ சொல்லுங்கள், அவர் சகலத்திலும் குறைவுபட்டார். இந்த தரித்திரத்தை அவர் சுமந்தார். பாருங்கள், சகலமும் அவர் குறைவுபட்டார். அடுத்து பட்டினியோடு இருந்தார். ஏசு அங்கேயும் பட்டினியாக இருந்தார்னு சொல்லுவாங்க. ஏசு அந்த இன்னைக்கு ராபோஜனத்தை அன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் என் சரீரம் என் ரத்தம் என்று அவங்களுக்கு பிட்டு கொடுத்துட்டு அவர் சொன்னார், இது முதல் மனுஷகுமாரன் உங்களோடு பரலோகத்தில் தான் நவமான ரசத்தை போஜனம் பண்ணுவேன், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டார். அதிலிருந்து அவர் பிடிச்சிட்டு போய் 2 நாளாக பயங்கர உபத்திரவம் பண்ணாங்க. மிகுந்த பசி, ஒன்றுமே சாப்பிடல. அவர் பசியோடு இருந்தார், தாகத்தோடு இருந்தார், மிகுந்த தாகத்தோடு இருந்தார். தாகம் தாகம்னு கத்துனார். ஆனால் இவங்க தாகத்துக்கு தண்ணியாக கொடுத்தாங்க, கசப்பு கலந்தது காடியை கொடுத்தாங்க. கசப்பு, அதான் தரித்திரம். அதை ஏற்றுக்கிட்டார் நிர்வாணத்தோடு. நிர்வாணம்ங்கிறது என்ன தெரியுமா? அப்பா, அது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுங்களா? அவமானத்தை பற்றி அடுத்த வாரத்தில் பேச போகிறேன். நிர்வாணம், ஒரு சிலர் அவமானப்படுத்துறதுக்காக நிர்வாணப்படுத்தி அநேக மக்கள் முன்பாக நிர்வாணப்படுத்திடுவாங்க. அவமானம் தாங்க முடியாமல் போய் தற்கொலை பண்ணி செத்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த வானாதி வானமும் கொல்லாத தேவாதி தேவனை, வானமுமுக்கு சிங்காசனம் பூமியமுக்கு பாதப்படி, பூமியும் அது நிறைவும் அவருடையது, சகலமும் பரிபூரணமும் உடைய அந்த கடவுள் உனக்காக எனக்காக சிலுவையில் நிர்வாணியாய் தூங்கினார். சும்மா சிலுவையில் அப்படியே ஒரு படத்துக்காக ஒரு துணியை கட்டி விட்ட மாதிரி, கோமணம் கட்டின மாதிரி காட்டுறாங்க. உண்மையாகவே அவரை நிர்வாணப்படுத்திட்டாங்க. கடவுள் உங்களுக்காக எனக்காக நிர்வாணியாய் தூங்கினார். அவமானத்தின் உச்சம், தரித்திரத்தின் உச்சம் அது. அடுத்தது சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டாங்க. அவர் தம்முடையதிலே வந்தார். தம்முடையவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை. புறஜாதிகளாகிய ரோமர், கிரேக்கர்கள் அவங்களும் ஏற்றுக்கொள்ளலை. அப்படியானால் பூமியினுடைய மொத்த மக்களும் அவருக்கு சத்துருக்களாய் மாறினார்கள். எது வரைக்கும்? அவரை அழித்து தீரும் வரைக்கும் அவருக்கு சத்துருக்களாய் மாறினார்கள். அப்போது பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதன் மேலும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து சீரழிந்து சிக்கி சிந்தப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாதாரணமாய் வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் இந்த தேவாதி தேவகுமாரன் இயேசுவின் மேல் வந்துச்சு. தேவ பிள்ளைகளை, அவர் ஏன் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார்? எனக்காய்த்தானே, உனக்காய்த்தானே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் உன்னையும் என்னையும் ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்காக அவர் சிலுவையிலே தரித்திரரானார். ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார குறைவுபட்டவர்கள் பூமியில் எப்படி கஷ்டப்படுவார்களோ அத்தனை கஷ்டத்தையும் நம் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, முழுசாக மிச்ச மீதி வைக்காமல் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அப்படியானால் மிச்ச மீதி வைக்காமல் இந்த உலகத்தில் நீ ஆசீர்விக்கப்பட்ட பிள்ளை என்பதற்காக எப்படி பாவத்தை சுமந்தார் என்ற சத்தியத்தை நீ நோக்கி நம்ம பயணம் போன போது நம்முடைய உள்ளம் உடலெல்லாம் அழுக்கு இல்லாமல் நம்முடைய மனசு கழுவப்பட்டதை உணர்ந்தோமோ, எப்படி தேவ நீதி நம்மை நிறைத்ததை உணர்ந்தோமோ, எப்படி தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை நாம் அவர் சிலுவையில் நம்முடைய நோய்களை வியாதிகளை சுமந்தார் என்று தியானித்த பொழுது வியாதி கட்டுகள் நம்முடைய திறந்த அந்த கட்டுகள் அறுபட்டதை, இந்த சங்கிலி முறிந்ததை நாம் பார்த்தோம். எப்படி இந்த ஆதாமுடைய அந்த பாவ சங்கிலி கடைசி ஆதாம் உடைத்தெறிந்தாரோ அதைத்தான் இந்த சிலுவையில் நற்செய்தியாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா சகல தீமைகளும் உடைக்கப்பட்டு சகல நன்மைகளும் அவரிடத்திலிருந்து நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா! இதுதான் நற்செய்தி, இதுதான் செழுமை கொழுமை. ஆமாம், ஆரோக்கியமான வசனம். சிலர் இந்த ஆரோக்கியமான வசனத்துக்கு செவி கொடுக்காமல் என்ன செய்கிறாங்க? செவித்துணவு உள்ளவர்களாகி சத்தியத்தை விட்டு விலகி போகிறார்கள். என்ன செய்கிறது? அதுவும் பைபிளில் தான் இருக்குது அந்த வசனம்.
ஆரோக்கியமான வசனத்தை கவனிங்க தேவ பிள்ளைகளே. எல்லாம் என்னன்னு சொல்லிக்குது? தேவனுடைய கிருபை. அவர் தேவனுடைய கிருபையினாலே நமக்கு அவர் இறங்கி வந்து எந்த தகுதியுமே இல்லாத நம்மை அவரை போல தகுதி உள்ளவர்களாக்குகிறார். அல்லேலூயா. அவருடைய சுகத்துக்கு, அவருடைய பரிசுத்தத்திற்கு, நீதிக்கு, அவருடைய அபண்டன்ட் லைஃப், அவருடைய பரிபூரணத்துக்கு, நித்திய ஜீவனுக்கு, அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு நம்மை சொந்தக்காரராக மாற்றுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் வந்து நம்ம எந்த புண்ணியம் செஞ்சால், சில புண்ணியம் செஞ்சால் கிடச்சிருங்க, தான தர்மம் பண்ணால் கிடச்சிருங்க அப்படின்னு நினச்சிட்டு நல்லவனாக வாழ்ந்தால் கிடச்சிருங்க அப்படின்னு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இல்லவே இல்லை. தேவ கிருபையை உற்று நோக்குங்கள். தேவன் இது நம்மேல் விழுந்த பாவ சம்பளத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். பாவ கடன் இது தீர்க்கணும்னா தேவன்தான் வந்து அவரே இந்த பாவத்தை சுமந்து நம்முடைய பாவ கடனை தீர்த்து விட்டார். தரித்திரத்தை அவர் தீர்த்து விட்டார். இந்த சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். இது தேவனுடைய கிருபை. இது இயேசு கிறிஸ்துவின் நாள் நாம் ஆசீர்வதிக்கப்படுவது, அவருடைய ஐஸ்வர்யத்தை நாம் பெற்று வாழ்வது. ஆமாம், இது நடந்தது, இது உண்மை, இது விசுவாசிக்கணும். தரித்திரம் நீங்கிவிட்டது, நான் ஐஸ்வர்யவான் ஆகிவிட்டேன். தரித்திரம் நீங்கிவிட்டது. என் ஆண்டவர் வந்தார். ஒரு நாள் என் ஆண்டவர் வந்தார், என் இரட்சகர் வந்தார். கல்வாரி சிலுவையிலே எனக்காக பாடுபட்டு என்னுடைய தரித்திரத்தையே சுமந்தார். பாவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஐயா பாவத்தை சுமந்தார். நான் சொல்கிற ஒவ்வொரு வசனத்தையும் அப்படியே டீப்பாக போனேன் ஒவ்வொரு வாரமும். அதனால ஒரு வாரம் விடாமல் வரணும். எல்லாமே நற்செய்தி தான். ரத்தம், மனிதனுடைய பாவ நிவாரணம் ரத்தம். ரத்தம் தான் இதெல்லாம் நமக்கு செய்யுது. அப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, நம்முடைய ஆழ் மனதிலே கட்டியிருந்த இந்த தரித்திரம் என்கின்ற அந்த கயிறு கட்டு அழியாத இந்த உண்மையான சத்தியத்தை நீ நல்லா அறிஞ்சு கொண்டேன்னா உன்னுடைய ஆழ் மனதிலேயே அந்த கயிறு அறுக்கப்பட்டு விடும். நீ விடுதலையாக்கப்பட்டு விடுவாய். அல்லேலூயா. விடுதலையாக்கப்பட்டு விடுவாய். எந்த ஒரு ஆசீர்வாதமும் நம்மை தேடி வரணும்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசம் எதில் வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி எதிலிருந்து வரும்? தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். தேவனுடைய வசனத்தை நாம் கருத்தாய் தியானித்து அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் போதெல்லாம் நாம் கட்டவிழ்க்கப்படுகிறோம், நாம் விடுவிக்கப்படுகிறோம். நம்முடைய கயிறுகள் அறுக்கப்படுகிறது, நம்முடைய சங்கிலிகள் முறிக்கப்படுகிறது, நாம் நாளுக்கு நாள் விடுவிக்கப்படுகிறோம். அதுதான் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த உடனே நீங்கள் தேவனுடைய சத்தியத்துக்குள்ளே வரணும். அவர்களை கொண்டு வந்து தேவ சபையில் வைத்து அவர்களுக்கு நான் சொன்ன உபதேசத்தை அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உபதேசம் பண்ணுங்கள். இந்த செழிப்பான ஆரோக்கியமான உபதேசத்தில் தேவ பிள்ளைகள் வளரும் போதே என்ன செய்வாங்க? பிள்ளைங்க செழிப்பாக வரும். மனது விடுதலையாக்கப்பட வேண்டும். மனதின் சிறையிருப்பு மாற வேண்டும். உன் அடிமைத்தன விலங்கு உடைக்கப்பட வேண்டும். அதுதான் முதல்ல. ஆண்டவர் அதுக்கு தான் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில் கொண்டு வந்து இந்த மனக்கட்டை அறுத்துட்டு தான் அவங்கள கானானுக்குள்ளே கொண்டு போகணும். அதுதான் அவர் அங்கே பிரயாசப்பட்டார். ஒரு சிலர் தான் ஒப்பு கொடுத்தாங்க. அது எண்ணிக்கை உள்ளவர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் காலேபு, யோசுவா. மீதி யாருமே என்ன செய்யலை. அந்த எகிப்தினுடைய மனக்கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படவே முடியல. அவங்க என்ன செய்யிட்டா? அதில் ஸ்ட்ராங்காக அதில் ஸ்டேபிள் ஆகிட்டாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நீ ஒன்றும் காணான கொண்டு இங்கே சேர்க்க போகிறது கிடையாது. நீ இந்த வனாந்தரத்திலே வச்சு எங்களை சாகடிக்கிறது தான் உண்மை. நீ வந்து செழிப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கர்த்தர் சேர்ப்பாருன்னு எங்ககிட்ட சொல்லி நீ எங்களை ஏமாற்றிக்கிட்ட. மோசே அப்படி செய்வது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களின் முறுமுறுத்து அவர்கள் பின்னோக்கி போயிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் தேவன் பார்த்து பார்த்து விசனம் அடைந்தார். அப்புறம் தான் ஒரு கட்டத்தில் வந்துட்டார். என்னெல்லாம் செஞ்சு பார்த்தார் இல்லையா? இவ்வளவு நாள் ஆகிப்போச்சு, நீ செத்தா போயிட்ட. இந்த வனாந்தரத்தில் விதைப்பு இல்லை, அறுப்பு இல்லை, ஆனாலும் ஜீவிக்கிறாய், ஆனாலும் வாழ்கிறேனே, ஏன் ஏன் இல்லையா? அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. நல்ல வேலை இல்லை, படிப்பு இல்லை, பட்டதாரி ஆகலை, ஆனாலும் வாழ்கிறேனே
எல்லாமே என்னது? தேவ கிருபை. கிருபைமா, கிருபை. கிருபை என்னை உணர்ந்துக்கிட்டு ஆழமாக கிருபையினால் என்னால் ஒன்றும் இல்லை, என் ரட்சிப்பே என்னால் இல்லை. ஆகவே என்ன சொல்லுது? இந்த ரட்சிப்பு இது உங்களால் உண்டானது அல்ல, இது என் தேவனுடைய ஈவு. ஒருவனும் பெருமை பாராட்டக்கூடாது. எல்லாவற்றிலுமே என்ன இருக்குது? நான் அவரை அறிந்தேன், வாழ்கிறேன். அவர் கிருபை செய்திருக்கிறார், நான் வாழ்கிறேன். அவர் கிருபையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் வாழ்கிறேன். அதுதான் இங்கே. அப்போ ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய தரித்திர கட்டு உடைக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் இதை செஞ்சார். வனாந்திரத்தில் மன்னா கொடுத்தார் ஆண்டவர். 16லேருந்து 20 வரைக்கும் படிச்சிங்கன்னா அன்னன்னைக்கு உரியதை என்ன செய்யுங்க? பொறுக்கி எடுத்து வச்சு சாப்பிடுங்க. அதிகமாக சேர்த்தவனுக்கு குறையவும் இல்லை, குறைவாக சேர்த்தவனுக்கு பத்தாமையும் போகலை. ஆனால் மோசே, கர்த்தர் விட்ட வார்த்தையை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்திருந்தான். அதை கேட்ட மக்கள் என்ன செய்தாங்க? கீழ்ப்படியில் அவங்க போய் என்ன பண்ணாங்க? அதிகமாக தான் சேர்த்து வச்சாங்க. ஏனென்றால் ஒருவேளை நாளைக்கு ஆண்டவர் கொடுக்கலனா அவரை சந்தேகமே படக்கூடாது. அவர் சந்தேகமே படக்கூடாது. நீங்கள் என் ஜனம், என் சேஷ்ட புத்திரம், என் தலைச்சன் பிள்ளைகள், உங்களை நான் எப்படி விடுவிச்சு கொண்டு வந்தேன்? உங்களை கூக்குரலிட வச்சவனை எப்படி மண்டியிட வச்சு அவன் இன்று கண்ட எகிப்தினை என்றுமே காணாதபடிக்கு அவனை எப்படி அழிச்சு போட்டு வந்தேன்? அழிச்சனா இல்லைங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, அழிச்சனா இல்லையா? பார்வோனை அவனுடைய சேனையும் கடலிலே மூழ்கடித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் அவங்கள கைவிடுவார். அவர் சொல்லை கேளாமல் போனபடியினால் மீண்டும் மீண்டும் தரித்திரம் அவர்களை இழுத்துட்டு போய் அந்த தரித்திர சங்கிலிக்குள்ளேயே மாட்டுறான். எகிப்துக்கு போகிறதுக்கே போகிறான். எப்போ பார்த்தாலும் இவர் மோசம், ஊழியக்கார மோசம், மோசே மோசம், பால் பாஸ்டர் மோசம், இதே கதையை சொல்லிகிட்டு இருந்தா எங்கே போகிறது? விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது அவளுக்கு நிறைவேறும். விசுவாசியாதபடியினால் வனாந்தரத்தில் அழிந்தார்கள். சத்துரு அப்படி தான், அழித்து தீர்வு வரைக்கும் என்ன செய்ய மாட்டான்? உங்களை விட மாட்டான். விசுவாசித்தா காக்கும் கரம் உங்களோடு வந்துடும். விசுவாசிக்கலைன்னா கொடூர தூதன் உங்கள் தலைக்கு மேலே நிற்பான். கொடூர தூதன் அப்படின்னு பேர் அவனுக்கு பேர். அவன் தலைக்கு மேலே நிற்பான்னு சொல்லியிருக்குது. அவன் அழித்து தீர்வரையும் உங்களை விட மாட்டான். அதனால தான் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து காற்பது போல் உங்களை என்னிடத்தில் கூட்டி சேர்த்து கொள்ள எத்தனையோ முறை ஆசையாக இருந்தேன், உனக்கும் என்ன செய்யலை? மனமில்லாமல் போயிருச்சே. அழுகிறார் ஆண்டவர். இன்றைக்குமே அப்படி தான் அழுகிறார். வா மகளே, வா என் மகளே, என் பிள்ளைய வா, உனக்காக நான் மரித்தேன், உனக்காக எல்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன் சிலுவையில், வா என்னை விசுவாசி. விசுவாசி, உன் மனக்கட்டை உடைத்தெறி, இதை ஏற்றுக்கொள். இது உள்ளே போச்சுன்னா உன் சங்கிலி உடையும். எப்படி அந்த நாயை கட்ட அவுத்து விட்டால் கூட அது போக மாட்டேங்குது, வேறு 10 அடிக்கு மேலே போக மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்? மூளை விளங்குது, மைண்டில் செட் ஆகிருச்சு. அது கயிறே இல்லைங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. அதுக்காக என்ன செய்யணும்? அடிக்கடி நான் சொல்லுகிற இந்த வசனத்தை படிக்கணும். 2 கொரிந்தியர் 8:9 நீ அடிக்கடி படிச்சுப்பார். அதே மாதிரி அது 8:9 படி, அப்புறம் 9:8 படி. அவர் எவ்வளவு ஐஸ்வர்யத்தை நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறார். எப்படி சம்பூர்ணமாய் நீ வாழ வேண்டும் என்று அவர் உள்ளத்தில் உனக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் படிக்கணும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நமக்கு சிலுவையில் நம்முடைய தரித்திரத்தை சுமந்து மிச்சம் மீதி வைக்காமல் தீர்த்துட்டாருன்னு நான் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சவங்க கை தூக்கி சொல்லுங்கள், கை தூக்கி காட்டுங்க. ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமென். புரிந்திருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள், அறிந்து கொண்டால் பாக்கியவான்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களே விடுதலையாக்கி. சின்ன ஜெபம் பண்ணிடலாம். மகா பரிசுத்த பிதாவே, கல்வாரி சிலுவையில் எங்கள் தரித்திரத்தை சுமந்தீர். ஐஸ்வர்ய கடவுளாய் இருந்தோம், கொஞ்சம் கூட குறையில்லாத ஆசீர்வாதத்தின் நிறைவுள்ள வானத்தையும் பூமியும் படைத்தவர் எங்களுக்காகத்தான் அப்பா. இந்த சாபமான பூமியில் உங்கள் கால் வைக்கப்பட்டது. முள்ளும் குறுக்கும் நிறைந்த தேசத்தில், சாபத்தில்
தரித்திரத்தில் நீர் வந்து நடந்தீரப்பா. பூமியிலே அந்த முள்ளுகள் உம்முடைய கால்களை குத்திட்டு, ஆணிகள் கால்களிலே குத்திட்டு, தலையிலே முள்முடியை உம்மை குத்திட்டு, சாபமான சிலுவை மரத்திலே நீர் அறையப்பட்டீர். சகலமும் குறைவுபட்டீர். பட்டினியாயிருந்தீர், தாகமாயிருந்தீர், நிர்வாணமாயிருந்தீர். சத்துருக்களால் சூழப்பட்டு நிர்மூலம் ஆகும் வரையிலும் பாடுபட்டு மரித்தீர். எல்லாமே உம்முடைய ஐஸ்வர்யத்தை எங்களுக்குள்ளே தருவதற்காக உமது வழியாய் எங்களுக்கு நன்மைகள் வருகிறது. உமது வழியாய் எங்களுடைய தரித்திரம் தீருகிறது. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்போது, மகனே உன் தரித்திரத்தை எனக்கு தந்துவிடு, நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறேன். நாங்கள் தரித்திரத்தை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். மகளே, மகனே, என் ஆசீர்வாதத்தை நீ எடுத்துக்கொள். பரிசுத்தமுள்ள புனித இரத்தத்தின் வழியாய், பாவ நிவாரண இரத்தத்தின் வழியாய் ஊற்று பெருக்கெடுத்து உனக்குள் வருகிற இந்த ஆசீர்வாதம் என்னும் ஊற்றை நீ இப்பொழுது திறந்து விடு. உன் மனதின் கட்டு அவிழ்க்கப்படட்டும். தரித்திர கட்டை நாங்கள் உடைக்கிறோம். யாரெல்லாம் தரித்திரத்தில் ஸ்டேபிளா இருக்கிறார்களோ, நிலைத்திருக்கிறார்களோ, அந்த நிலைத்திருக்கிற அந்த நிலையிலிருந்து அவர்கள் இப்பொழுது உடைக்கப்பட்டு வெளியே வருவார்களாக. சபையில் இருக்கிற அனைவரும் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை காண்பார்களாக. தேவ கிருபை தேவ பிள்ளைகளை நிரப்புவதாக. ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.